ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் வீட்டிலேயே அட்டகாசமாக சூப்பரான சுவையில் நம்ம பானிபூரியை பண்ணிடலாம் வாங்க. முதல்ல புளி பேஸ்ட்டு பண்ணிவிடுவோம். முதல்ல புளி கரைசல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு அப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 5-6 பேரிச்சம்பழம், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நாம் புளி பேஸ்ட்டு தான் நம்ம தயார் பண்ணிக்க போகிறோம். அதை அப்படியே வேக வச்சுட்டோம், அது கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா இல்லை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிருவோம். இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு, அதுக்கு நல்லா தண்ணி சுண்டி இருக்குது. இதை அப்படியே ஆற வச்சுருவோம். இங்கே அப்படியே லெமனையும் புளிஞ்சாச்சு புதினா ரசத்துக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருவேன். அதை மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா உருவம் தெரியாமல் நல்லா மசிச்சிருவோம். மசித்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு லெமனையும் புளிஞ்சிட்டு நாம் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. ரசம் ரெடி. புளி பேஸ்ட்டுக்கு நம்ம ஆற வச்சதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, நைஸாக அரைச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக பானிபூரிக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பானிபூரிக்கு நாம் இந்த மாதிரி பானிபூரி வடகமே விற்குது, அதை அப்படியே வாங்கி பொரிச்சிட்டாலே போகிறோம். அப்படியே பொரிச்சிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நாம் பானிபூரியை தயார் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். புளி பேஸ்ட்டு, ரசம், மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வச்சதுக்கப்புறம் நாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பானிபூரியை ஹோல் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு புளி பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் ரசத்தை டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், சுலபமாக நம்ம வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக நாம் பானிபூரியை நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுத்துடலாம். கடையில் வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த வடகம் ஒன்று போகிறோம், நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிட. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.